ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காயோட சிறப்புத்தன்மைகளை நம்ம என்னென்னு பார்க்கலாம். அப்படியே ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வெடிக்கட்டும். நம்ம கத்திரிக்காயோட ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சிறப்புத்தன்மை கிட்னியை புதுப்பிச்சுக்க நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காவை என்ன பண்ண இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கத்திரிக்காவை நிறைய பேர் அலர்ஜின்னு அதை ரொம்ப சாப்பிடாம அவாய்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கத்திரிக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கத்திரிக்காயை தனியாக செய்யாமல் இந்த மாதிரி உருளைக்கிழங்கோட செஞ்சீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்டுப்பாங்க. கத்திரிக்காய் நம்மளோட சில உறுப்புகளை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். அது பார்த்திங்கன்னா கிட்னியும் அதில் ஒரு உறுப்பு. அதுக்கு கத்திரிக்காய் ரொம்ப உதவுது. கிட்னியை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் கிட்னியில் இருக்க பிரச்சனைகளை வராமல் இருக்க கத்திரிக்காய் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காயையும் போட்டுக்கலாம். ரெண்டும் சம அளவு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் மிளகா பொடி. இப்போ இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம கத்திரிக்காய் சாப்பிடும்போது கிட்னியில் எந்த வித பாதிப்பும் அடையாமல் எந்த ஒரு வியாதியும் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. கத்திரிக்காயோட இன்னொரு சிறப்புத்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்க நம்மளுக்கு அதிக சகிப்புத்தன்மையை கொடுக்கறதுக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. கிட்னியை புதுப்பிச்சுக்கவும் இந்த கத்திரிக்காய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கத்திரிக்காவை அவாய்ட் பண்ணாமல் நீங்களும் சாப்பிடுங்க. உங்கள் பசங்களுக்கும் சரி எல்லாருக்குமே நீங்கள் கொடுத்துருங்க. கத்திரிக்காய் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கத்திரிக்காய் மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்யும்போது பசங்களும் சரி எல்லாரும் சரி அதை அவாய்ட் பண்ணாமல் அதை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தாங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ தண்ணி தெளித்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக விடலாம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தாச்சு. நம்மளோட உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் சொல்லலாம், ஃப்ரைன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். அது கத்திரிக்காயோட பெனிஃபிட்டும் சிறப்புத்தன்மையும் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்களும் இன்னிலேருந்து கத்திரிக்காவை அவாய்ட் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த கத்திரிக்காவை செஞ்சு சாப்பிட்டு பயனடைங்க. அதோட பயன்களும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் சொல்லுங்கள் கத்திரிக்காயோட ஸ்பெஷலை. இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.